இப்போ வந்து நம்ம 8வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு புது வகுத்தி டி என்க. b = 32 x + 60 y எனில் x மற்றும் y என்ற முழுக்களை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து 32 60ஓட மீப்பெரு பொது வகுத்தியை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து a = bq + r. இதில் எது பெருசோ அதுதான் ஏ. அப்போ வந்து 60 தான் ஏ. = b வந்து 32. இப்போ வந்து 60ல் 32 ஒரு வாட்டி தானே இருக்குது. அப்போ வந்து இதில் 1ன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் 60லேருந்து 32 நம்ம வந்து மைனஸ் போனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 28 கிடைக்கும். அதை நம்ம இதில் போடுறோம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து 32 வந்து இந்த சைட் போடுறோம். = 28 வந்து இங்கே வந்துடும். இப்போ வந்து 32ல் 28 எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு வாட்டி தான் இருக்குது. ப்ளஸ் இப்போது 32லேருந்து 28 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து 28 வெளியே வந்துடும். = 4 இங்கே வந்துடும். இப்போ வந்து 28ல் 4 எத்தனை வாட்டி இருக்குதுன்னா 7 வாட்டி இருக்குது. 7 4 28. அப்போ மீதி ஒன்றுமே இருக்காது, 0ன்னு கிடச்சிரும். எதில் 0 கிடைக்குதோ அதோட மேலே உள்ள மீதி தான் நம்மளோட மீப்போமை. அப்போ வந்து மீப்போவை என்னதுன்னா 4. இப்போ வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா d = 32x + 60y கொடுத்துருக்காங்க. d = 32x + 60y. இதில் வந்து 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியே தான் டி என்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட இப்போ மீப்போவை வந்து 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து இந்த டிக்கு பதிலாக நம்ம 4 சப்ஜெக்ட் பண்ணிடலாம். 4 = 32x + 60y. இப்போ வந்து xyயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஈக்குவேஷன் இப்போ இதில் வந்து நம்ம 4ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து 4 இங்கே வச்சுக்கிறோம். இந்த சைடு வந்து ஏற்கனவே இங்கே 32 இருக்குது. இந்த சைடு 28 × 1 இருக்கா. இது இந்த சைடு போனால் -28 × 1 ஆகுமா. இது இப்போ நமக்கு இதில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இங்கே 28ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து 28 இங்கே இருக்குது, 60 இந்த சைடு இருக்குது. இந்த 32 × 1 இந்த சைடு போனால் -32 × 1 ஆகுமா. இப்போ வந்து 28 வைக்கிற 4ஓட வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை 4 = நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 4 = என்ன கண்டுபிடிச்சோம் 32 - 28 × 1ன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னாடி உள்ள ஈக்குவேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 28ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். 60 - 32 × 1ன்னு. இப்போ வந்து இங்கே இருக்கிற 32 அப்படியே போட்டாச்சு. இந்த 28 இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து 28 கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா 60 - 32 × 1. இதில் இருக்கிற ஏற்கனவே × 1 போட்டாச்சு. 1 வச்சு பிறகுனா அதே நம்பர் தான் கிடைக்கும். அதனால இதில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. நம்ம இதில் போடலனாலும் இந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து 4 = 32. இந்த மைனஸும் உள்ளே கொண்டு போய் நம்ம வந்து பெருக்க போகிறோம். அப்போ வந்து 60 மைனஸால் பெருக்கும்போது வந்து -60ன்னு கிடச்சிரும். 32 ஏற்கனவே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸு ப்ளஸ் 32 ஆயிரும். 1 வச்சு பெருக்கிறதுனால எந்த இதுவும் வராது. அதனால நம்ம 1 விட்டுறலாம். இப்போ வந்து இதில் 2 32 இருக்குது. அதே மாதிரி 60 இருக்குது, -60 இருக்குது. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னா 4 = 32x + 60y அப்படி தானே இருக்குது. இப்போ வந்து 60 ப்ளஸில் இருக்குது. அப்போ வந்து இதில் இருந்து நம்ம மைனஸை தனியாக எடுக்க போகிறோம். 2 × 32 மைனஸ் இதில் தனியாக எடுத்துட்டோம்னா -1 ப்ளஸ் ஆயிரும் 60. இப்போ வந்து இங்கே வந்து 32 கொடுத்தாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ 32 இங்கே இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 2. x = 2. அதே மாதிரி இதில் 60 இந்த சம்மில் கொடுத்துருக்கு 60y. அப்போ வந்து 60க்கு முன்னாடி இருக்கிறது தான் y. அப்போ வந்து -1 y = -1. இதோட இந்த சம் அவ்வளோதான். 9வது சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் பொழுது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நம்ம வந்து யூக்ளிடியன் துணை வழிமுறையை தான் பயன்படுத்த போகிறோம். இதோட ஃபார்முலா என்னென்னா a = bq + r.
இதில் வந்து தேவையான மிகை முழு எண் வந்து எண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஏ போடுற இடத்துல வந்து நம்ம எண் போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு ஒரு மிகை முழுவை, அந்த மிகை முழு தான் நம்ம என்னன்னு போட்டிருக்கோம், அதனால் எண்ணை போட்டாச்சு. 88ஆல் வகுக்கும் பொழுது அப்போ நம்ம வந்து எதை வச்சு வகுக்க போகிறோன்னா 88. அப்போ வந்து பி இருக்கிற இடத்துல 88 போட்டாச்சு. இனிமேல் க்யூ நமக்கு தெரியாது, அதனால நம்ம க்யூனே போட்டுக்கிறோம். ப்ளஸ் மீதி எத்தனை கிடைக்குதுன்னா 61 கிடைக்குது. அப்போ வந்து இதில் 61ன்னு போட்டுக்கிறோம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதியை காண்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 11ஆல் நம்ம வகுக்க போகிறோம். அப்போ வந்து 88ல் 11 இருக்கான்னு பார்க்குறோம். 8 11 88 அந்த க்யூ அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் 61ல் 11 அவங்க பாட்டில் என்ன போகும், 5 11 55. அப்போ வந்து 61லேருந்து 55 நம்ம வந்து கழிச்சோன்னா நமக்கு மிச்சம் 6 கிடைக்குமா, அப்போ ப்ளஸ் 6ன்னு போட்டுக்கிறோம். இப்போ வந்து இதில் எல்லாத்துலேயும் வந்து 11 காமனாக இருக்குது, அதை நம்ம காமனாக எடுத்துட்டோம். அப்போ வந்து இங்கே மிச்சம் என்ன இருக்குன்னா 8 க்யூ இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து 5 இருக்கும், ப்ளஸ் 6ன்னு இருக்கும். இப்போ வந்து n ஈக்குவல் டு 11 ப்ராக்கெட் 8 க்யூ ப்ளஸ் 5 ப்ளஸ் 6ன்னு இருக்குது. இப்போ வந்து அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதியை தானே காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா சைடும் வந்து நம்ம 11ஆல் வகுக்க போகிறோம். இதையும் 11. இப்போ வந்து இதை 13 வகுக்கணும்னா இதையும் 11 வகுக்கணும். இப்போ வந்து இப்போ மீதி இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னா 6 இருக்குது. இந்த 11 இந்த 11 கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து இங்கே 11க்கு மேலே என்ன இருக்குன்னா 6, மீதி இருக்கிற இடத்துலையும் இந்த 6 தானே இருக்குது. அப்போ மீதி ஈக்குவல் டு 6ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் அவ்வளோதான். 10வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடுத்தடுத்த 2 எண்ணை வந்து நம்ம n+1ன்னு எடுத்துக்கிறோம். எப்போதுமே வந்து n+1 வந்து எண்ணோட பெருசாக தானே இருக்கும். அதாவது இப்போ நம்ம எண்ணை வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா n+1னா 1+1 2 அப்படின்னு கிடைக்கும்ல, அந்த மாதிரி. அப்போ வந்து n+1 தானே பெருசாக இருக்கும். இதில் வந்து நம்ம யூக்ளிடியன் துணை தேற்றத்தோட வழிமுறை, அதாவது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். a = bq + r. இப்போ வந்து நம்ம எந்த நம்பர் பெருசோ அது தானே ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து n+1 வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு b இருக்கிற இடத்துல வந்து எண்ணை போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து n+1ல் n எத்தனை வாட்டி இருக்குன்னா 1 வாட்டி இருக்குது. மிச்சம் மீதி எத்தனை இருக்குன்னா 1 இருக்குது. அதை நம்ம இங்கே போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் n வெளியே வந்துடும். இந்த 1 இந்த இடத்துல வந்துடும். இப்போ வந்து எண்ணில் வந்து இந்த 1 எத்தனை வாட்டி இருக்குது, n வாட்டி இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ வந்து என்ன 1ஆல் பெருக்கணும் நமக்கு வந்து n கிடச்சிருமா, அதனால இதில் போட்டிருக்கோம். அப்போ மீதி ஒன்றுமே இருக்காது, 0ன்னு இருக்கும். இதில் மீதி 0 கிடைக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள மீதி தான் மீப்போவை. அப்போ வந்து மீப்போவை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். n+1ஓட மீப்போவை வந்து 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களின் மீப்போவை வந்து 1 நம்ம கண்டுபிடிச்சதுனால இரு அடுத்தடுத்த மிகை முழு எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.